Hi viewers, Learn C Programming in 30 days. இந்த சேலஞ்சில் நாம் டே 7 வீடியோக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நாம் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ரியல் லைஃப்பில் சில சமயம் நமக்கு இந்த பக்கம் போகிறதா அல்லது அந்த பக்கம் போகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டி வரும். அப்போ நாம் அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நாம் எந்த சைடு போகிறது அப்படின்னு நாம் வந்து டிசைட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சி ப்ரோக்ராமிங்லேயும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரைண்டை பேஸ் பண்ணி ரன் பண்ண வேண்டி வரும், சில ஸ்டேட்மெண்ட்ஸை ரன் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நாம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோன்னா, சி ப்ரோக்ராமிங்கில் மெயின் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் நாம் சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம வந்து வரிசையாக நம்ம ரன் பண்ணிட்டு வருவோம். ஆனால் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணி அந்த ஆர்டரை வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி மாற்றலாம். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை என்னன்னு சொல்கிறோம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஸ்டேட்மெண்ட், கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் வந்து இருக்குது. அதை பற்றி இனிமேல் நாம் பார்க்கலாம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே நாம் 4 சப்டைப் நாம் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஒன் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஒன் எல்ஸ் இஃப் லேடர். இந்த 4 இஃப் ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறதுக்காக தான் நாம் யூஸ் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் பேசிஸில் தான் நம்ம ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை நாம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோ சார்ட் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி ஆகுது. அங்கே நாம் ஒரு டெஸ்ட் கண்டிஷன் வந்து நாம் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படிங்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு வந்து ரன் பண்ணணும். அதை தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் ரன் ஆகவே கூடாது, டைரெக்டாக எங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் நமக்கு வந்து இருக்கலாம். இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் நாம் வந்து செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதுதான் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் அல்லது ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஓப்பன் பிரேஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் க்ளோஸ் பிரேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். இங்கே இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் பிரேஸ் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து ரன் ஆகும். அப்படி கண்டிஷன் ஃபால்ஸ்னால் நமக்கு அந்த இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் பிளாக்கில் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கலாம் அல்லது குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால், அதாவது அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னா அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. அப்படி இல்லை குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு ரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் வந்து நம்ம கொடுக்கணும்.
இப்போ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நாம் ப்ரோக்ராம் போடுறது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற ப்ரோக்ராம் ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு செக் தி கிவன் நம்பர் இஸ் 5. ஸோ ஒரு நம்பர் நம்ம வாங்கினோம் அப்படின்னா அந்த நம்பர் 5ஆ இல்லையா அப்படின்னு தான் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ரியலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல அந்த நம்பரை நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். அடுத்தது நமக்கு என்ன வேணும், அந்த நம்பர் 5ஆ இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் வந்து செக் பண்ணணும். அப்படி இருந்தது அப்படின்னா தி கிவன் நம்பர் இஸ் 5 அப்படின்ற மெசேஜ் வந்து கொடுக்கலாம். இப்போ இதை எப்படி நாம் ப்ரோக்ராமாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ அஸ் யூஷுவல் எப்பையும் போல் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h. அடுத்த ஸ்டெப்பு ஹேஸ் இன்க்ளூட் conio.h. இந்த conio.h அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷனல் தான், நம்ம தேவைன்னா கொடுத்துக்கலாம் இல்லாட்டினா விட்டுறலாம். வாய்டு மெயின் ஃபங்க்ஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்றது தெரியணுமா, அப்போ ஒரு வேரியபிள் நாம் யூஸ் பண்ணணும். ஸோ அதை முதல்ல நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம டெக்ளேர் பண்ணணும். ஸோ என் அப்படின்னு சொல்லி நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த எண்ணோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேன்எஃப் %d %n. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இந்த ஸ்கேன்எஃப் மூலமாக நான் வந்து இன்புட் வந்து நான் வந்து வாங்கிட்டேன். இது ரியல் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்றது அதுக்கு ரெலவெண்ட்டான சி ப்ரோக்ராமில் என்ன ஃபங்க்ஷன் நாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் நாம் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூ 5ஆ அப்படின்னு சொல்லி நாம் வந்து செக் பண்ணணும். அப்போ நாம் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுங்கள், இஃப் n. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் சிங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம சி லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் அப்படின்றதுக்கு ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு டபுள் ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ரேட்டர் வீடியோவில் நாம் பார்த்துருக்கோம். அப்போ n = 5ஆ அப்படின்னு சொல்லி நாம் வந்து செக் பண்ணணும். அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன மெசேஜ் வரணும், printf தி given number is 5. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சது. நம்ம getch வேணால் கடைசியாக கொடுத்துக்கலாம், அதாவது அவுட்புட் ஸ்க்ரீன்லேயே கர்சர் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறதா getch அப்படிங்கிறது. ஸோ லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும், மெயினை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ மெயினை வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னதுன்னா ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு செக் தி கிவன் நம்பர் இஸ் 5. இப்போ இந்த ப்ரோக்ராமை ஸ்க்ரீனில் எப்படி நமக்கு வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். 0 எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ஸ்டேட்மெண்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டெஸ்ட் கண்டிஷன் நாம் செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நாம் வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ இங்கே நான் அதோட ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகுது, ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும், ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸை எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ரெண்டு எக்ஸிக்யூட் பண்ண பின்னாடி எங்கே வந்து கண்டினியூ ஆகும்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸில் வந்து நமக்கு வந்து கண்டினியூ ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எய்தர் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் ஆர் ஜென்ரல் ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஓப்பன் பிரேஸ் ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட்ஸ் க்ளோஸ் பிரேஸ் எல்ஸ்
ஓப்பன் பிரேஸ் ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பிரேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். இப்போ இங்கே இந்த டெஸ்ட்டு வந்து ட்ரூவாக இருந்தால் எனக்கு ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு அதை தொடர்ந்து எங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு போயிடும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு எங்கே வரும்னா இந்த ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட் எங்கே ஓப்பன் ஆகி எங்கே க்ளோஸ் ஆகுதோ அதுக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட் அல்லது ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். அதை தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். ஸோ எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது அந்த கண்டிஷனோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த எல்ஸ் பார்ட் அப்படிங்கிறது நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற ப்ரோக்ராம் ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு செக் தி கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நாட். இப்போ ரியல் லைஃப்பில் யோசிங்க, ஒரு நம்பர் நம்ம கெட் பண்ணோம் அப்படின்னா அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படின்றத நாம் எப்படி நாம் வந்து சொல்லுவோம்? 0 அண்ட் அபோவ் அப்படி இருந்ததுன்னா அதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்னா நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு நம்பர் முதல்ல நம்ம வந்து வாங்கணும், அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்து அந்த நம்பரோட வேல்யூ 0 அண்ட் அபோவ், அதாவது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அந்த நம்பர் வந்து என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து என்ன நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவாக இருக்கும். இது ட்ரூனா இது பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் இது வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். இப்போ இதை எப்படி நாம் ப்ரோக்ராமில் எழுதுறது அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கலாம். இப்போ எப்பயும் போல் ஹேஸ் இன்க்ளூட் stdio.h. அடுத்தது என்ன பண்ணுவோம்? void மெயின் ஃபங்க்ஷன் நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ மெயின் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு நம்பர் நம்ம வாங்கணும் அப்படின்னா என்னன்ற வேரியபிள் நாம் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட்டு என். இப்போ அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியணுமா? அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து என்னதுன்னா ஸ்கேன்எஃப். ஸோ ஸ்கேன்எஃப் %d %n. அப்போ n என்ன அப்படின்னு சொல்லி நாம் வந்து இன்புட் வந்து நாம் வந்து வாங்கிட்டோம். அடுத்தது நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த என்னோட வேல்யூ 0 அண்ட் அபோவாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அப்போ இது வந்து ஒரு கண்டிஷன். அப்போ அந்த கண்டிஷன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? இஃப். ஸோ இஃப் n greater than or equal to, இந்த greater than or equal to அப்படின்றதுக்கு பதிலாக நாம் வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? இங்கே பக்கத்தில் ஈக்குவல் வந்து நாம் வந்து போடக்கூடாது. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா greater than or equal to அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நாம் வந்து போடணும். அப்போ n greater than or equal to 0வாக இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் வந்து செக் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து என்னது மெசேஜ் போட்டுற வேண்டியதான். printer the given number is positive. அப்படி இல்லாட்டினா அந்த நம்பர் வந்து என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்படி இல்லைன்னா அப்படின்றதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணணும்? எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எல்ஸ் printf the given number is நெகட்டிவ். ஸோ எல்ஸ் பார்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெயின் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்போ மெயினை வந்து நம்ம என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுற ப்ரோக்ராம். இப்போ இது எப்படி நமக்கு ஆன்சர் வருது அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன், கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. தேர்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த நெஸ்டட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஒரு இதுக்குள்ளே இன்னொன்று அப்படின்ற மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் 1 அப்படிங்கிறது.
அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு அதுக்குள்ளே தான் இன்னொரு கண்டிஷனை எனக்கு வந்து செக் பண்ணணும். அதாவது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் 2 அதுவும் ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் 2 ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபால்ஸுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் 3 வந்து எனக்கு வந்து செக் பண்ணணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 3க்கு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 4 வந்து நமக்கு வந்து ரன் ஆகணும். ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகிட்டு அந்த கண்டிஷன் பேசிஸில் நமக்கு எங்கே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்து கண்டினியூ ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், அல்லது ஸ்டேட்மெண்ட் 2, அல்லது ஸ்டேட்மெண்ட் 3, அல்லது ஸ்டேட்மெண்ட் 4. எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகும். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதை தொடர்ந்து என்ன ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து நமக்கு வந்து ரன் ஆகும். இதுதான் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். நம்ம ஃப்ளோ சார்ட்டில் எதை மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே நம்ம வந்து இங்கே சின்டாக்ஸாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன் 1 இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ட்ரூ பிளாக்குக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஸ்ட் கண்டிஷன் 2 செக் பண்ணியிருக்கேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1, அப்படி சப்போஸ் கண்டிஷன் 2 ஃபெயிலாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2. இப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த எல்ஸ் பார்ட் வருது. அப்போ இந்த டெஸ்ட் கண்டிஷன் 1 ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும், டெஸ்ட் கண்டிஷன் 3 வந்து செக் பண்ணணும். அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 4. இங்கே டெஸ்ட் கண்டிஷன் எல்ஸ் பார்ட்டை நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அட் லாஸ்ட் வந்து எங்கே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸில் வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற ப்ரோக்ராம், ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் யூஸிங் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ், அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். இப்போ ரியல் லைஃப்பில் நாம் வந்து அந்த 3 நம்பர்ஸை எப்படி நாம் பிக்கஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ அந்த 3 நம்பரை நான் வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன்னா ஏ பி சி அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஏ பிக்கஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணுவோம், ஏயையும் பியையும் நாம் வந்து கம்பேர் பண்ணுவோம். அதாவது ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் செக் பண்ணுவோம். இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணணும், ஏ வந்து சியை விடவும் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணணும். இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எனக்கு எதை பிக்கஸ்ட்னு சொல்லுவேன், ஏன்னு சொல்லுவேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் இந்த கண்டிஷன் ஃபெயிலாக இருந்ததுன்னா எனக்கு வந்து என்ன வரும், சி தான் பிக்கஸ்ட்னு சொல்லி வரும். இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்க, ஏயையும் பியையும் கம்பேர் பண்ணுறப்பயே எனக்கு என்னது பி தான் பெருசாக இருக்குது. அப்போ பி தான் இந்த 3 நம்பரில் பெருசு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பி வந்து சியை விடவும் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணணும். இதுவும் ட்ரூவாக இருந்தது அப்படின்னா பி பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்படி இல்லை அப்படின்னா சி வந்து பிக்கஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் நமக்கு 3 நம்பர்ஸில் பிக்கஸ்ட் கண்டுபிடிக்கக்கூடிய லாஜிக். இந்த லாஜிக்கை எப்படி நாம் வந்து ப்ரோக்ராமில் எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாம் என்ன பண்ணுவோம், ஹேஸ் இன்க்ளூட் stdio.h. அடுத்தது என்ன பண்ணுவோம், void main. இப்போ எனக்கு 3 நம்பர் வேணும், அதனால் நான் அந்த 3ஐ வந்து நான் வந்து இங்கே இன்ட்டில் நான் வந்து டெக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏபிசி அப்படின்னு சொல்லி நான் வந்து டெக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஏபிசி வந்து முதல்ல என்ன, அதோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கேன்எஃப். இப்போ இந்த 3 நம்பரை நான் கெட் பண்ணணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 3% டி வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஆம்பர்சன்ட் ஏ, ஆம்பர்சன்ட் பி, ஆம்பர்சன்ட் சி. இப்போ 3ஐ நான் வந்து இன்புட் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த லாஜிக்கை வந்து இந்த ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நாம் வந்து என்ன கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நெஸ்டட் இஃப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ இஃப் மொதல் கண்டிஷன் என்னது, ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி நாம் வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும். அப்போ ஏ கிரேட்டர் தென் பியா. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த இது வந்து செக் பண்ணணும், ஏ கிரேட்டர் தென் சியா. இந்த ரெண்டுமே ட்ரூவாக இருந்தது, இது எல்லாமே நான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா எனக்கு என்ன பண்ணணும், printf a is big. ஓகே, இப்போ இந்த இது ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணணும். சப்போஸ் எப்பயுமே இன்ஸ்டன்ட் இஃப் இப்போ பொறுத்த வரைக்கும் நாம் என்ன பண்ணுவோம், நாம் இன்னர் லூப்பை முதல்ல வந்து நாம் எப்பயுமே வந்து முடிச்சுட்டு தான் அவுட்டர் லூப்புக்கு நாம் வந்து போவோம். ஸோ அப்போ இன்னர் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ண, அதாவது இந்த இஃப் வந்து ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த இது ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு வந்து என்ன பண்ணணும், சி தான் பிக். ஸோ printf c is big. ஸோ இந்த இஃப் கொடுத்துட்டேன். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை ஃபுல்லாக எனக்கு வந்து முடிச்சிடணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை ஃபுல்லாக முடிச்சிடணும். ஸோ இந்த இஃப்பை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த இஃப்க்கு வந்து எல்ஸ் பார்ட் வந்து கொடுக்கணும். ஸோ எல்ஸ் எனக்கு வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷன் ஃபெயிலாக இருந்தால் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்ஸ் பார்ட். அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில்னா எனக்கு என்ன பண்ணணும், பி கிரேட்டர் தென் சியான்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் பி கிரேட்டர் தென் சி, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பி இஸ் பிக். ஸோ printf பி இஸ் பிக். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பி இஸ் பிக்குன்னு சொல்லி போட்டுட்டோம். இந்த கண்டிஷன் ஃபெயில்னா என்ன பண்ணணும், சி இஸ் பிக்குன்னு போடணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு எல்ஸ் பார்ட் எழுதுங்க. ஸோ எல்ஸ் printf C is big. இந்த எல்ஸ் பார்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஹோல் ஃபஸ்ட்டு கண்டிஷனோட எல்ஸ் பார்ட் தான் இது எல்லாமே. அப்போ இந்த எல்ஸ் பார்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி நமக்கு எங்கே முடியுது, இங்கே முடியுது. இப்போ நம்ம மெயின் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோமா, அப்போ மெயின் இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னென்னா, ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி பிக்கஸ்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் யூஸிங் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு இஃப்குள்ளே நான் இன்னொரு இஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் என்னன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ப்ரோக்ராமை நாம் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். 0 எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன், ஃபால்ஸாக இருந்தால் அதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன், அந்த மாதிரி நாம் செக் பண்ணுறது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு ரன் ஆகணும், சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷன், அந்த கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷன். ஸோ கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனும் ஃபால்ஸாக இருந்தால் அடுத்தடுத்த கண்டிஷன் நாம் வந்து செக் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். சப்போஸ் n கண்டிஷன் கொடுத்துருக்கோம், n கண்டிஷனுமே நமக்கு வந்து ஃபால்ஸாக இருந்தது அப்படின்னா டிஃபால்ட்டாக எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாம் கொடுக்குறது தான் என்னன்னா எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே எல்ஸ் இஃப் லேடரோட ஃப்ளோ சார்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ கண்டிஷன் 1 வந்து ட்ரூவாக இருந்தால் எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ரன் ஆகிடணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும், இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணணும். செகண்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2, அப்படி இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா டெஸ்ட் கண்டிஷன் 3ஐ எனக்கு வந்து செக் பண்ணணும். அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 3 ரன் ஆகணும், அது ஃபால்ஸாக இருந்தால் அடுத்த டெஸ்ட் கண்டிஷன், இப்படியே n கண்டிஷன் கொடுக்குறோம். nth கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் n வந்து எனக்கு வந்து ரன் ஆகணும். சப்போஸ் n கண்டிஷனுமே ஃபெயில்னா எனக்கு என்ன பண்ணணும், டிஃபால்ட்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ரன் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். அட்லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸில் வந்து நமக்கு கண்டினியூ ஆகிடும். இதுதான் எல்ஸ் இஃப் லேடரோட ஃப்ளோ சார்ட். இது எல்ஸ் இஃப் லேடரோட ஜென்ரல் ஃபார்ம் ஆர் சின்டாக்ஸ். ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்கத அப்படியே ஜென்ரல் ஃபார்மாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் 1 அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1,
அப்படி இல்லை அப்படின்னா நாம் இன்னொரு கண்டிஷன், அப்போ இல்லை அப்படின்னா நம்ம எல்ஸ்ன்றது கொடுப்போம், இன்னொரு கண்டிஷனுக்கு இஃப்ன்றது கொடுப்போம். அப்போ என்ன பண்ணோம், எல்ஸ் இஃப் கண்டிஷன் 2 அந்த மாதிரி நாம் வந்து அடுத்த கண்டிஷனை கொடுக்கணும். அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 ரன் ஆகும். இந்த கண்டிஷனு ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம்னா எல்ஸ் இஃப் கண்டிஷன் 3 அப்படியே என் கண்டிஷன் வரைக்கும் வரும். ஸோ எல்ஸ் இஃப் கண்டிஷன் என் அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் என் ரன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எல்லா கண்டிஷனுமே ஃபால்ஸ் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா எல்ஸ் இஃப் லேடரோட ஜென்ரல் ஃபார்ம். அட் லாஸ்ட் வந்து எல்லாமே வந்து எங்கே வந்து கண்டினியூ ஆகும்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸில் வந்து கண்டினியூ ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நாம் பார்க்க போகிற ப்ரோக்ராம், ரைட் எ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 numbers யூஸிங் எல்ஸ் இஃப் லேடர். எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் இன்னொரு கண்டிஷன், அந்த மாதிரி செக் பண்ணிட்டு போகிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எல்ஸ் இஃப் லேடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி 3 numbers ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல அதோட லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்த்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், அந்த 3 numbers வந்து நான் ஏபிசி அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஏபிசியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கெட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஏ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன ஆகும், ஏ வந்து பியை விடவும் சின்னதாக இருக்கணும், அட் தி சேம் டைம் சியை விடவும் சின்னதாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த 2 கண்டிஷனும் நமக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா எது வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், ஏ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த கண்டிஷன் வந்து ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்க, இது ட்ரூவாக இருந்ததுன்னா ஏ வந்து ஸ்மாலஸ்ட்டு, இந்த கண்டிஷன் வந்து ஃபெயிலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஏ வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்போ நம்ம ஏயை வந்து திரும்ப நம்ம வந்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, பியையும் சியையும் கம்பேர் பண்ணால் போதும். அப்போ பி வந்து சியை விட சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ட்ரூவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து பி வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலாக இருந்ததுன்னா சி வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாஜிக். இப்போ இதை எப்படி நாம் ப்ரோக்ராமை எழுதுறது அப்படின்னு சொல்லி, ஹேஸ் include stdio.h void main. இப்போ நம்ம ஏபிசி நம்ம 3 வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் நம்ம அதை டெக்ளேர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ஏபிசியோட வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேன்அப் இப்போ 3 வேல்யூ கெட் பண்ணுறதுனால நான் 3% டி, 3மே இன்டீஜர் அப்படின்றதுனால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆம்பர்சன்ட் ஏ, ஆம்பர்சன்ட் பி, ஆம்பர்சன்ட் சி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணும், இந்த கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ இதை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா, ஏ லெஸ் தென் பி, அதே சமயத்தில் ஏ வந்து சியை விடவும் சின்னதாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன யூஸ் பண்ணணும், லாஜிக்கல் அண்டு யூஸ் பண்ணணும். ஏ லெஸ் தென் சி, இது ட்ரூவாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு என்ன சின்னதாக இருக்கும், ஏ தான் வந்து சின்ன நம்பராக இருக்கும். ஸோ ஏ இஸ் ஸ்மால். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலாக இருந்தால் நாம் இந்த கண்டிஷன் நாம் வந்து செக் பண்ணணும். அப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும், எல்ஸ், இந்த கண்டிஷன் ஃபெயில்னா எல்ஸ் போடணும். இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும், எல்ஸ் இஃப் பி லெஸ் தென் சியா. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு வந்து எது ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், இது ட்ரூவாக இருந்தால் பி. ஸோ பி இஸ் ஸ்மால். சப்போஸ் இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இல்லை, அடுத்து என்ன கண்டிஷனுமே நம்ம செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ரெண்டுமே ஃபெயில் அப்படின்ற பட்சத்துக்கு நமக்கு சி தான் ஸ்மால். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து எல்ஸ் கொடுத்தா போதும். printf சி இஸ் ஸ்மால். இப்போ இந்த எல்ஸ் பார்ட்டை நாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இங்கே மெயின் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் நமக்கு வந்து டு ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் ஆஃப் 3 numbers யூஸிங் எல்ஸ் இஃப் லேடர். இப்போ இதை நாம் ரன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். 0 எரர் வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம இந்த கான்செப்டை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நாம் பார்த்தா தான் அந்த கான்செப்டை பற்றின தெளிவான ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இன்னும் நான் நிறைய எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் தனித்தனி வீடியோவாக நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த யூடியூபோட லிங்க்கையும் நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் நீங்கள் இங்கே பார்க்குறது. இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்டோட கிளியர் ஐடியா நாலேஜை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். அட்லாஸ்ட் நாம் டே 7 வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் நாம் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதில் பர்டிகுலராக இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்துருக்கோம். இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். டெசிஷன் மேக்கிங் பார்ட் 1 வீடியோவில், அதாவது டே 7 வீடியோவில் நான் ஒன்லி இஃப் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ட் 2, அதாவது டே 8 வீடியோவில் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் ஆப்ரேட்டர் ஸ்டேட்மெண்ட், கோ டு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.